Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. May 6, 2021 ஓட current affairs பார்க்க போறோம் இந்த வீடியோல. Daily current affairs உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கு Rainbow Civil Service Academy YouTube சேனலை subscribe பண்ணிடுங்க. TNPSC, Bank, SSC, RRB and Police examsக்கு தேவையான current affairs எல்லாம் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். Oldest human burial discovered at Option A Europe, Option B North America, Option C Jamaica, Option D Africa. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவில் தான் இப்போ ரீசண்டாக ஒரு குழந்தையுடைய பரியல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஹியூமன் பரியல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதோடைய சைட்டுடைய அந்த பரியலுடைய காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000 வருஷம் வந்துட்டு பழசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கென்யாவுக்கு பக்கத்தில் கூடிய கடற்கரை பக்கம் தான் வந்து இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. த சைட் இஸ் கால்டு பங்காயா சைடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஹியூமன் பரியலுக்கு நிக்நேம் வந்து சயின்டிஸ்ட் என்னன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டோ அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது MTOTO நோட்டோ அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்து PLI scheme related to Option A Ministry of Consumer Affairs, Option B Ministry of Food Processing, Option C Ministry of Health, Option D Ministry of Civil Aviation. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் கீழே வரக்கூடியது தான் வந்து இந்த PLI ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ PLI ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். அதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா ஃபுட் ப்ராசஸிங் மூலமாக, அதுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குற ஒரு ஸ்கீமு. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் இப்போ வந்து அவங்களுடைய புதுசாக ஆரம்பிக்கிறாங்க ஃபுட் ப்ராசஸிங்காக அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குறது தான் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இன்சென்டிவ் வில் பி 6 to 10% ஆன் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரயாஸ் ஸ்கீம் ரிலேட்டட் டு ஆப்ஷன் ஏ pension payment, Option B insurance, Option C education loan, Option D none. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பென்ஷன் பேமெண்ட். ஸோ பென்ஷன் பேமெண்ட்டோடு சேர்ந்ததான் வந்து இந்த பிரயா ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வந்துட்டு இட்ஸ் அன் இனிஷியேட்டிவ் டு ரிலீஸ் பென்ஷன் ஆன் தி டே ஆஃப் சூப்பர் ஆனுவேஷன் டு மெம்பர்ஸ் அண்டர் தி எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995. அதாவது வந்து சூப்பர் ஆனுவேஷன் டே அன்னைக்கே வந்துட்டு பென்ஷன் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஸ்கீம் தான் இந்த பிரயா ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995க்கு கீழே வரக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் இந்த பிரயா ஸ்கீமு கீழே பென்ஷன் கொடுக்கப்படும். Who opened COVID loan book? Option A RBI, Option B SBI, Option C LIC, ஆப்ஷன் டி நன். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா RBI. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இப்போ ரீசெண்டாக கோவிட் லோன் புக் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் புக் இட்ஸ் அ கோவிட் லோன் அவைலிங் ஃபெசிலிட்டி. ஸோ கோவிட் லோன் புக் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வந்து லோன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் தான் வாங்க முடியும், ரைட்டுங்களா? பேங்க்ஸ் வந்துட்டு RBI கிட்ட இருந்து கோவிட் லோன் வந்து வாங்க முடியும். அதாவது கோவிட் காலகட்டத்தில் லோன் வாங்குறாங்க. So they can work their surplus liquidity to the size of COVID loan book with the RBI. This is to be done at reverse repo rate. அதாவது reverse repo rateல வந்துட்டு இதை வந்து கொடுக்குறாங்க அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து who strikes down Maharashtra law on grant of quota to Marathas? ஸோ மகாராஷ்டிராவில் ரீசெண்டாக ஒரு லா வந்துச்சு. அதன்படி வந்து மராத்தாஸ்க்கு வந்துட்டு சம் பர்சன்ட் ஆஃப் பிளேசஸ் வந்து ரிசர்வேஷனுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ சுப்ரீம் கோர்ட், ஆப்ஷன் பி ஹை கோர்ட், ஆப்ஷன் சி நன், ஆப்ஷன் டி பார்லிமெண்ட். ஆன்சர் பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் 50% தான் வந்து மேக்ஸிமம் ஒரு மாநிலத்தில் வந்து ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி இருக்குது. அதை ப்ரீச் பண்ணுற மாதிரி இந்த ரிசர்வேஷன் மராத்தாஸ்க்கு கொடுத்த ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொண்டு வந்த லாவை சுப்ரீம் கோர்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் செக்ஷன் 142 ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி கோடு? ஆப்ஷன் ஏ covers applicability of the Aadhaar,
Option B, beneficiaries, social security scheme appliers. Option C, migrant workers also covered. Option D, all. Answer பார்த்தோம் அப்படின்னா ஆல். ஸோ செக்ஷன் 142 ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி கோட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. யார் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் டீட்டெயில்ஸ் கம்பல்சரி கொடுக்கணும் ஒவ்வொரு எம்ப்ளாயும். ஈவன் தோ ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயும் அவங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸை கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமில் அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க. ஈவன் தான் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீமில் போய்ட்டு இருக்கலாம், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அதில் போய்ட்டு அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்க பென்ஷன் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு அவங்க ஃபுல்லாக வந்து ஆதார் டீட்டெயில்ஸ் ஃபுல்லும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் இது வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 142 added by Ministry of Labor and Employment especially for social security scheme appliers. What is beyond visual line of sight? ஸோ பியாண்ட் விஷுவல் லைன் ஆஃப் சைட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அவுட்சைட் தி நார்மல் விசிபிள் ரேஞ்ச். ஆப்ஷன் பி சூப்பர்சோனிக் சவுண்ட். ஆப்ஷன் சி அவுட்சைட் தி நார்மல் ஹியரிங் ரேஞ்ச். ஆப்ஷன் டி அவுட்சைட் விசிபிள் ரேஞ்ச். ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அவுட்சைட் தி நார்மல் விசிபிள் ரேஞ்ச். அதாவது நம்ம கண்ணால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அதுக்கும் வெளியே இருக்கக்கூடியது தான் வந்து பியாண்ட் விஷுவல் லைன் ஆஃப் சைட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது எதுக்காக இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஃப்ளைட்டுக்கெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன். ஸோ ஃப்ளையிங்கை வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக 20 என்டிட்டிஸ், அதாவது 20 கம்பெனிகளை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கண்டக்ட் பியாண்ட் விஷுவல் லைன் ஆஃப் சைட் ஃப்ளைட் ஆஃப் ட்ரோன்ஸ். ஸோ பியாண்ட் விஷுவல் லைன் ஆஃப் சைட் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் வேர் தி ட்ரோன்ஸ் அண்டு அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது ட்ரோன் தாங்க மெயினாக. ஸோ ஆப்ரேட் அவுட் சைட் தி நார்மல் விசிபிள் ரேஞ்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் செகண்ட் ஸ்டேஜ் இன் திஸ் டெஸ்டிங் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரோன்ஸுங்கிறது ஜென்ரலாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய தூரத்தில் தான் போகும். நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூரத்தில் போகுது அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் இதுக்கு வந்து டெஸ்டிங்க்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கோவிட் காலகட்டங்களில் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறதுக்கு, மெடிக்கல் அர்ஜென்சியை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போ ரீசெண்டாக உடனே வந்து இந்த பியாண்ட் விஷுவல் லைன் ஆஃப் சைட்டுக்கு வந்து ட்ரோன்ஸ் பறக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து when will RBI purchase under GSAP 1.0 செகண்ட் டைம்? அது வந்து ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக GSAP 1.0 அப்படிங்கிறது செகண்ட் டைமாக பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. என்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ May 20, 2021. ஆப்ஷன் பி May 30, 2021. ஆப்ஷன் சி May 10, 2021. ஆப்ஷன் டி April 21, 2021. ஸோ ஆர்பிஐ வந்துட்டு கிட்டத்தட்ட 35,000 crores வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், 35,000 crores ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த செகண்ட் பர்ச்சேஸ் மூலமாக வாங்க போகிறாங்க. ஸோ இட் கேன் பி ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் வாட் எவராக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்றைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்கன்னா May 20, 2021 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஆர்பிஐ பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது யார் வந்து விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேருமே விடலாம். ஸோ டேட்டட் செக்யூரிட்டிஸ், அதுக்கப்புறம் ட்ரெஷரி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க முடியும். அதே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா ட்ரெஷரி பில் கொடுக்க முடியாது. டேட்டட் செக்யூரிட்டிஸ் மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க முடியும். அது மூலமாக லோன் ரைஸ் பண்ண முடியும். So government securities are tradable instrument issued by the RBI to the state government or central government. அடுத்து which institute has demonstrated the conversion of nitrogen generator into oxygen generator? இப்போ ரீசெண்டாக நைட்ரஜன் ஜென்ரேட்டரை வந்து ஆக்சிஜன் ஜென்ரேட்டடாக ஒரு இன்ஸ்டியூட் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். ஆப்ஷன் பி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே. ஆப்ஷன் சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். ஆப்ஷன் டி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுஹாத்தி. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி பாம்பே. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே has set up a demonstration unit to convert nitrogen generator into oxygen generator
பை மாடிஃபையிங் தி எக்ஸிஸ்டிங் நைட்ரஜன் பிளான்ட் செட்டப். அதாவது நைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருந்தது அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஐஐடி பாம்பேல இப்போ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக COVID-19 சுச்சுவேஷனை வந்து நம்ம டேக்கிள் பண்ண வேண்டிய ஒரு பெரிய கட்டாயத்தில் இருக்கும். செகண்ட் வேவ் முடிய நம்மளுக்கு தேர்ட் வேவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் இது ரெண்டையும் நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். தட்ஸ் வை ஆக்சிஜன் சப்ளைக்காக இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இனிஷியேட் பண்ணப்பட்டுருக்கு. அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏரோப்ளைன்? எஸ் அஃப்கோர்ஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏரோப்ளைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ராக், ஆர்ஓசி ராக். ஆப்ஷன் பி ராக். ஆப்ஷன் சி ரோர். ஆப்ஷன் டி ஸ்ட்ராட்டோ லான்ச். ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஆர்ஓசி ராக். ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏரோப்ளைன் டிசைன் டு டிரான்ஸ்போர்ட் ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள்ஸ் and facilitate easy access to space. Soared into clear skies over California's மொஜாவி டெசர்ட். அதாவது வந்து கலிஃபோர்னியாவுடைய மொஜாவி டெசர்ட்டுக்கு மேலே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பறந்துருக்கு இந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏரோப்ளைன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க. இது வந்து ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள்ஸையும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் ஸ்பேஸை ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காகவும் அதாவது வானத்தில் ஈஸியாக பறக்கிறதுக்காகவும் வந்து இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் தோ வந்துட்டு நல்லா ரொம்ப ஹை ஆல்டிடியூட்லேருந்து ராக்கெட் லான்ச் கூட இந்த லார்ஜஸ்ட் ஏரோப்ளைனில் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்ட்ராட்டோ லான்ச் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் வந்து இந்த ராக் அப்படிங்கிற வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏரோப்ளைனை ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி. அடுத்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் லான்ச்சஸ் டேஷ் ஃபார் மென்டல் ஹெல்த் ஆஃப் கோவிட் பேஷண்ட்ஸ். ஸோ கோவிட் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க. ஸோ அவங்களுடைய மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இன்னுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ கோவிட் அப்படிங்கிறதுலே வந்துட்டு பாதி பேர் பயந்து தான் இன்னும் பெரிய பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுக்காக ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மென்டல் ஹெல்த் ஆஃப் கோவிட் பேஷண்ட்ஸ்க்காக. இந்த ஆப்ரேஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ஆப்ரேஷன் கோ ஜீத். ஆப்ஷன் பி ஆப்ரேஷன் கோ சாந்தம். ஆப்ஷன் சி ஆப்ரேஷன் கோ லீட். ஆப்ஷன் டி ஆப்ரேஷன் கோ சீட். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் கோஜீட். ஸோ ஆப்ரேஷன் கோஜீட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் COVID-19 பேஷண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்துக்காக லான்ச் பண்ணுது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரென்தன் தி மெடிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா அண்ட் ஆக்சிஜன் சப்ளை செயின் மெயினாக. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மெடிக்கல் சிஸ்டத்தை ரெடி பண்ணணும், ஆக்சிஜன் சப்ளை செயினை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அட் த சேம் டைம் வந்துட்டு அந்த கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கோமா ஸ்டேஜுக்கு போகிறவங்களாம் இருக்காங்க அந்த ஆக்சிஜன் பத்தாமல். ஸோ அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா கொஷினில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கோவிட் பேஷண்ட்ஸ்க்காக லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் பேர் என்ன, ஆப்ரேஷன் பேர் என்ன கேட்பாங்க. மேக் இட் ஷூர் ஆப்ரேஷன் கோஜீட். The nation's first drive-in vaccination center was inaugurated in option A Mumbai, option B Chennai, option C Delhi, option D Calcutta. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மும்பை. ஸோ இங்கே தான் வந்துட்டு இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அதாவது டிரைவ்-இன் வேக்சினேஷன் சென்டர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவைலபிள் டு தி சிட்டிசன்ஸ் அட் அ டைம் வென் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் ஆர் ஃபேஸிங் டிஃபிகல்ட்டிஸ் இன் கெட்டிங் டு தி வேக்சினேஷன் சென்டர். அதாவது டிசபிலிட்டியாக இருக்கிறவங்களுக்கு வேக்சினேஷன் சென்டருக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகவே இந்த டிரைவ்-இன் வேக்சினேஷன் சென்டர் வந்து ரொம்ப ஃபெசிலிட்டியோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தி சென்டர் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் டு தி சிட்டிசன்ஸ் ஹூ டு நாட் ஹேவ் தியர் ஓன் வெஹிக்கிள்ஸ். அதாவது வந்து சொந்தமாக வெஹிக்கிள் இல்லாதவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கக்கூடியதாக இந்த டிரைவ்-இன் வேக்சினேஷன் சென்டர் மும்பையில் இருக்கிறது இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் இப்படி ஒரு வேக்சினேஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணல, இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டிராக்டர் இன் தி கண்ட்ரி டெஸ்டட் இட். ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி பஞ்சாப், ஆப்ஷன் டி ஹரியானா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷில் தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டிராக்டர் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இட் டெஸ்டட் அட் தி சென்ட்ரல் ஃபார்ம் மிஷினரி ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் இன்ஸ்டியூட் இன் புட்னி
மத்திய பிரதேஷ். ஸோ புட்னி அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது, மத்திய பிரதேஷ் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். இல்லை சென்ட்ரல் ஃபார்ம் மிஷினரி ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்கலாம். ஸோ ஃபார்ம் மிஷினரி ட்ரெயின் பண்ணுறதும் சரி, டெஸ்டிங் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட்டும் மத்திய பிரதேசில் தான் இருக்குது. அங்கே தான் டிராக்டர், ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டிராக்டரை வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இனிஷியேட் பண்ணுறோம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.